44வது வசனம். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்த்து உருண்டு வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை அப்படியே அது அந்த ராஜ்யம் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக தானும் என்றென்றைக்கு நிற்கும். ராஜ்யத்தையும் இடித்து முடித்து முறியடித்து தூளாக்கி அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யமா இருக்கும்போதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். ராஜ்யத்தையும் மேற்கொள்ளுவதான ஒரு ராஜ்யம். அதுக்கு மேல இருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க சமாதானத்துக்காக தூங்குறது சமாதானம் ஆகவே ஆகாது. சில ராஜ்யங்கள் இரும்பு கூட ஸ்ட்ராங் ஆகும். சில ராஜ்யங்கள் என்ன இருக்கும் மண்ணு போல இருக்கும். அப்பப்போ பொடிஞ்சு போகும். 2 வருடத்துக்கு முன்னா சேர்த்தாக்கா நிற்காது ராஜ்யம். அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிப்பாங்க. கடைசி நாட்கள் முழுக்க பைபிள் ஸ்டார்டிங் டு எண்ட் விடுதல் from the beginning till the end. நான் யாருக்காக? I am the first and the last. Jesus Christ starting to the Bible totally Christ. Hallelujah. Totally Christ. Whole Bible நீங்க எடுத்தீங்கன்னா all the books Christ is message. Hallelujah. வசனத்தை கொடுக்கிறார் நம்முடைய அண்ணன் ராஜாண்ணன் அவர்களுக்கு கடந்து வந்து பேசும்படிக்காக யாரும் கல்வி கட்டி அவர்